welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா because of இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, the because of இந்த ரெண்டுமே என்னன்னா ரீசனை சொல்லும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரீசனை சொல்லும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, நான் நேற்று பள்ளிக்கு போகல. ஏன் போகல? ஏனென்றால். ஓகே, ஏனென்றால் அங்கதான் பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஓகே, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடியதான் என்னது? பிகாஸ், ஏனென்றால். ஓகே, இந்த பிகாஸ்ங்கிறது கன்ஜங்ஷனா நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன்னா இணைப்பு சொல். ஓகே, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடியதான் என்னது? பிகாஸ். இந்த பிகாஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம நடந்தது சொல்லுவோம். நடந்தது என்ன? நான் நேற்று பள்ளிக்கு போகல. ஓகே, ஏன் போகல? ஏனென்றால். அடுத்து ரீசனை சொல்லுவோம். அதுக்கான ரீசன் என்ன? எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஓகே, புரியுதா? அங்கதான் நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். அடுத்து பிகாஸ் ஆஃப் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா இதே போலதான் ரீசனை சொல்லும் போதுதான். ஆனா பாருங்க, இப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்ம சொல்லுவோம்ல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாததால், அந்த காரணத்தால் இல்லைன்னா சரியில்லாததால் அப்படி சொல்லுவோம்ல, அங்கதான் நம்ம பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, உடல்நிலை சரியில்லாததால் இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். ஓகே, நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. அப்போ நான் நேற்று பள்ளிக்கு போகல. ஏன் போகல? ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது பிகாஸ். அதே இது பிகாஸ் ஆஃப் வந்து உடல்நிலை சரியில்லாததால் இல்ல உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, அப்போ பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். அடுத்து பாருங்க, பிகாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், அடுத்து ரிமைனிங் வேர்ட்ஸ். அப்போ சப்ஜெக்டும் வெர்பும் கண்டிப்பா இருக்கும் பிகாஸுக்கு அடுத்து ரீசனை நம்ம சொல்லும் போது. ஆனா பிகாஸ் ஆஃப் வந்துச்சுன்னா அந்த பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து நவுன் தான் வரும். நவுன் இல்லைன்னா நவுன் பிரேஸ். ஓகே, நவுன்னா என்னது? பெயர் சொல். எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன் தான். ஓகே, இப்போ எனக்கு ஒரு நேம் இருக்கு, உங்களுக்கு நேம் இருக்கு, அப்போ எல்லாமே என்னது? நவுன் தான். இதே போல ஃபாதர், மதர் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே என்னது? நவுன் தான். ஓகே, அப்ப நவுன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல நவுன் பிரேஸ் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த பையன் சொல்றோம். அந்த பையன் பாய்ங்கிறது என்னது? அது ஒரு நவுன். ஓகே, அப்போ இந்த அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல, அப்ப இந்த பையன் திஸ் பாய், அதுதான் என்னது? நவுன் பிரேஸ். ஓகே, திஸ் பாய். அதே போல பியூட்டிஃபுல் கவுஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பியூட்டிஃபுல் கவுஸ்ல கவுஸ்ங்கிறது என்னது? நவுன். அப்ப அத வந்து அடிஷனலா அந்த நவுனையே நம்ம அடிஷனலா இன்ஃபர்மேஷன் தரது என்னது? பியூட்டிஃபுல். அப்ப அந்த பியூட்டிஃபுல் கவுஸ்ங்கிறது என்னது? நவுன் பிரேஸ். ஓகே, அதே போல டூ பாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். டூ பாய்ஸ்ங்கிறது அல்ல, பாய்ஸ்ங்கிறது என்னது? நவுன். அப்ப அந்த எத்தனை பாய்ஸ்? டூ பாய்ஸ். அப்ப அந்த டூ பாய்ஸ்ங்கிறது நவுன் பிரேஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சா பிகாஸ்னாலும் பிகாஸ் ஆஃப்னாலும் நம்ம ரீசனை சொல்லும் போதுதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன? பிகாஸ்ங்கிறது கன்ஜங்ஷன், ரெண்டும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல்லா வரும். பிகாஸ் ஆஃப் வந்து ப்ரிபோசிஷனா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கன்ஜங்ஷன், இது வந்து ப்ரிபோசிஷனா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிகாஸுக்கு அடுத்து சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். ஓகே, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து நவுன் இல்லைன்னா நவுன் பிரேஸ் தான் வரும். ஓகே, இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, இனி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை ஏனென்றால். ஏன்? எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நடந்ததை சொல்றேன். நான் நேற்று பள்ளிக்கு போகல அப்படின்னு நடந்ததை சொல்றேன். அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கான ரீசன் ஏன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை நான் அடுத்து சொல்றேன். அப்ப நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும்?
பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இத வந்து ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் இணைப்பு சொல் தான் ஏனென்றால். ஓகே, இங்கதான் பிகாஸ் யூஸ் பண்ணணும். இதே இது பாருங்க, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால், இல்லைனா உடல்நிலை சரியில்லாததால். ஓகே, இப்படியே எழுதலாம். உடல்நிலை சரியில்லாததால் இல்லனா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, அந்த சரியில்லாததால் இல்லனா காரணத்தால் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப். ஓகே, அப்போ எப்படி எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நடந்தது, நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, நடந்ததை ஃபர்ஸ்ட் எழுதுமா. நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லைனா நேற்று நடந்தது. அடுத்து என்ன, பள்ளிக்கு போகவில்லை, நெகட்டிவா பேசுறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நேற்று நடந்தது. சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம என்ன நெகட்டிவா பேசணும். அப்போ நெகட்டிவ் எப்படி பேசுறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்ங்கிறது ஐ. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம்? கொஸ்டின் கேட்கும்போது டிட் சேர்ப்போம். அதே இது நெகட்டிவா பேசும்போது டிடின்ட். ஓகே, அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து டிடின்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிடின்ட் தான் வரும். ஓகே, ஐ டிடின்ட் என்ன வெர்ப், பள்ளிக்கு போகவில்லை. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. இது வந்து நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்க. நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் இங்க டிட் டிடின்ட் வந்துச்சுன்னா அடுத்து வர வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஐ டிடின்ட் கோ, நான் போகவில்லை. எங்க? பள்ளிக்கு. அந்த பள்ளிக்கு இக்குன்னு சொல்றல, அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. சோ டு ஸ்கூல். அடுத்து என்னைக்கு? நேற்று, எஸ்டர்டே. ஓகே, எஸ்டர்டே. அடுத்து ஏன் நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை, ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ அடுத்த நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இணைப்பு சொல் என்ன? ஏனென்றால். ஏனென்றால்னா பிகாஸ். பிகாஸ். அடுத்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றேன். நம்ம அப்போ பாஸ்ட் நடந்ததுதான் நம்ம சொல்றோம். சோ உடல்நிலை சரியில்லாததை பத்தி பேசும்போது அங்க நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பாஸ்ட்னா வாஸ் இல்லனா வேர். இல்ல வந்து ஐ வந்தாச்சுன்னா வாஸ். ஐ வாஸ் இல். ஐ வாஸ் இல் அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஓகே, அப்ப ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே பிகாஸ் ஐ வாஸ் இல் அப்படின்னா நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை, ஏனென்றால் ஏனா எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஓகே, I didn't go to school yesterday because I was ill. இதே இது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இல்ல உடல்நிலை சரியில்லாததால் நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. அது எப்படி எழுதுறது? இதேதான். இது அப்படியே எழுதுமா? நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லைன்னா I didn't. அடுத்து go, பள்ளிக்கு இக்கு to school, நேற்று yesterday. ஓகே, yesterday. அடுத்து என்ன வரும்? உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். காரணத்தால் இல்ல சரியில்லாததால். அதுக்கு என்ன போடுவோம்? because of. அப்போ அப்படியே எழுதணும். because of. because of. அது முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன வரணும்? நவுன் இல்லனா நவுன் பிரேஸ் வரும். இங்க என்ன? உடல்நிலை சரியில்லாதது. அப்ப உடல்நிலை சரியில்லாததை நம்ம மென்ஷன் பண்றது இல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்ல இல்லன்னு போடக்கூடாது, இல்னஸ் தான் போடணும். அப்போ I didn't go to school yesterday because of illness அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இல்ல உடல்நிலை சரியில்லாததால் நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஓகே, I didn't go to school yesterday because of illness. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் வெளியே போகவில்லை,
ஏனென்றால் நான் வெளியே போகல, நடந்ததை நான் சொல்றேன், நான் வெளியே போகல. ஏனென்றால் அதுக்கான ரீசன் என்ன? மழை பெய்தது. ஓகே, நான் வெளியே போகல, ஏன்னா மழை பெய்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் நடந்ததை சொல்றோம், அடுத்து என்ன ரீசனை சொல்றோம். அப்போ அந்த ஏனென்றால் அதுக்கு பிகாஸ். ஓகே, அடுத்து பாருங்க, மழையின் காரணமாக. ஓகே, மழையின் காரணமாக இல்லைன்னா இதுக்கு என்ன போடுவோம்? மழையினால். மழையின் காரணமாக, மழை காரணமாக இல்ல மழையினால் நாம் வெளியே போகவில்லை. ஓகே, மழை காரணமாக நான் வெளியே போகல, இல்லைன்னா மழையினால் நாம் வெளியே போகல இப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோமா? பாருங்க, நான் வெளியே போகவில்லை, நடந்ததை எழுதுவோமா? அப்போ இது என்ன? வெளியே போகவில்லை. ஓகே, பாஸ்ட்ல நடந்தது சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஐ, அடுத்து நெகட்டிவ்ல தானே சொல்றோம் போகவில்லை அப்படின்னு. அப்ப ஐ didn't go. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. I didn't go. நான் போகவில்லை. எங்க? வெளியே. வெளியேனா அவுட். ஓகே, அடுத்து ஏனென்றால், ஏனா பிகாஸ். மழை பெய்தது. அப்போ மழை பெய்தது, மழையை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு சப்ஜெக்டா என்ன எடுப்போம்னா இட். ஓகே, இட் பெய்தது. நம்ம பாஸ்ட் பத்தி தானே பேசுறோம். அப்போ rained. மழை பெய்தது. அப்போ it rained. ஓகே, அப்ப I didn't go out because it rained. I didn't go out because it rained. ஓகே, அப்ப நான் வெளியே போகவில்லை ஏனென்றால், ஏனா மழை பெய்தது. நெக்ஸ்ட் பாருங்க, மழையினால் இல்ல மழை காரணமாக நான் வெளியே போகவில்லை. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நான் வெளியே போகவில்லை, நடந்ததை எழுதுறோம். அப்போ இதேதான், நான் வெளியே போகலைன்னா I didn't go. அடுத்து வெளியே அவுட். I didn't go out அப்படின்னா நான் வெளியே போகவில்லை. ஏன்? மழையின் காரணமாக இல்ல மழையினால் அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் ஆஃப். அடுத்து மழையினால் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன வரணும்? நவுன் இல்லனா நவுன் பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். இது the rain நவுனா தானே யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம், இங்க ed வரும். அப்படி இல்ல நவுன் அப்படியே எழுதணும். ஓகே, அப்ப என்ன? I didn't go out because of the rain. ஓகே, மழையின் காரணமாக இல்ல மழையினால் நான் வெளியே போகவில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, சத்தத்தால் என்னால் தூங்க முடியவில்லை. நம்ம தூங்கும் போது ஏதாவது தேவையில்லாத சவுண்ட் கேட்டுச்சுன்னா நமக்கு தூங்க முடியாது தானே, அதுதான். அப்போ சத்தத்தால் இல்ல சத்தத்தின் காரணமாக. ஓகே, சத்தத்தின் காரணமாக என்னால் தூங்க முடியவில்லை, இல்லைன்னா சத்தத்தால். ஓகே, ரெண்டுலயும் எது சொன்னாலும் ஓகே தான். அப்படி சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம்? பிகாஸ் ஆஃப். ஓகே, சத்தத்தால் என்னால் தூங்க முடியவில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் நடந்தது சொல்லுவோமா? நடந்தது என்ன? என்னால் தூங்க முடியல. அப்ப என்னால் தூங்க முடியலைன்னா அது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், என்னால் தூங்க முடியவில்லை. ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம், முடியாது அப்படின்னா காண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே இது நம்ம குட் எங்க யூஸ் பண்ணுவோம்? குட்ங்கிறது முடிஞ்ச விஷயம், பாஸ்ட்ல என்னால செய்ய முடிஞ்சது, ஆனா இப்ப என்னால செய்ய முடியல அப்படின்னா குட் யூஸ் பண்ணுவோம். ஆனா குட்டின் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயலை செய்ய நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி நம்மளால முடியாத விஷயத்துக்கு நம்ம குட்டின் யூஸ் பண்ணுவோம். நம்ம தூங்குக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா தூங்க ட்ரை பண்ணுவோம், ஆனா என்ன நம்மளால தூங்க முடியாது, தூங்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம குட்டின் யூஸ் பண்ணுவோம். ஓகே, couldn't, I couldn't. ஓகே, என்னால முடியல. எதுக்கு? தூங்க, sleep. I couldn't sleep அப்படின்னா என்னால் தூங்க முடியல. எதனால? சத்தத்தின் காரணமாக இல்ல சத்தத்தால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப். அடுத்து சத்தம், noise, the noise. ஓகே, தேவையற்ற சத்தத்தின் காரணமாக. அப்போ I couldn't sleep because of the noise. நெக்ஸ்ட் பாருங்க, நான் கோபமாக இருக்கிறேன் ஏனென்றால்
அவள் என்னை திட்டினாள். நான் கோபமாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நடந்தது, நடக்கிறது என்னது? நான் கோபமா இருக்கிறேன், அதுதான் நடக்குது. அதுக்கான ரீசன் என்ன? அவ என்ன திட்டினா. அந்த கோபமா இருக்கிறதுக்கான ரீசன் அவ என்ன திட்டினாள். அப்ப இது என்ன? ரெண்டு இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்டு என்னது? ஏனென்றால் பிகாஸ். ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நடந்தது. ஓகே, நடந்தது என்ன? நான் கோபமாக இருக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? நான், ஐ. அடுத்து தன்னுடைய நிலையை சொல்றோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. அப்போ கோபமா இருக்கிற அப்படின்னு சொல்ற. அப்ப தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அங்க பி வர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த பி வர்ப்ல பாருங்க, இருக்கிறேன், பிரசன்ட். இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்றேன். அப்போ பிரசன்ட், ஆம், இஸ், ஆர். இந்த மூணுல ஒன்னு. இல்ல என்னது? ஐ வந்தாச்சுன்னா ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் கோபம். கோபத்துக்கு இங்கிலீஷ்ல ஆங்கிரி. ஓகே, ஐ ஆம் ஆங்கிரி. நான் கோபமாக இருக்கிறேன். ஏனென்றால் பிகாஸ். ஏன்? அவ என்னை திட்டினாள். ஓகே, இது பாருங்க, திட்டினாள். இது என்னது? ஆல்ரெடி முடிஞ்சது, பாஸ்ட். அப்போ பாஸ்ட் டென்ஸ் படி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் திட்டினாள், திட்டக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்போ மெயின் வெர்ப் வந்திருக்கு. திட்டுறது என்னது? மெயின் வெர்ப். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அவள்னா she. அடுத்து வெர்ப் எழுதணும். இல்ல வெர்ப் எது? அவள் திட்டினாள், திட்டக்கூடிய செயல். திட்டுறதுக்கு scolded. திட்டுறதுக்கு scolded, அதோட பாஸ்ட் ஃபார்ம் scolded. ஓகே, scolded. அடுத்து யார திட்டினா? என்னை. அப்போ me. ஓகே, நான் கோபமா இருக்கிறேன். ஏன்னா அவ என்ன திட்டினாள் அப்படின்னா, I am angry because என்ன? She scolded me. I am angry because she scolded me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் நான் கோபமாக இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? உன்னால், உன் காரணமாக. ஓகே, உன்னால், இது உன் காரணமாக. உன் காரணமாக நான் கோபமாக இருக்கிறேன். இல்ல உன்னால், எதுனாலும் ஓகே. ஓகே, உன்னால நான் கோபமா இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் கோபமாக இருக்கிறேன், நடக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப நான் கோபமாக இருக்கிறேன், அதை எப்படி எழுதலாம்? ஐ. ஃபர்ஸ்ட் நான், ஐ. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப். அல்ல ஐ வந்துச்சுன்னா ஆம், பிரசன்ட்க்கு. ஓகே, ஐ ஆம். அடுத்து கோபமாக, ஆங்கிரி. I am angry. நான் கோபமாக இருக்கிறேன். எப்போ? உன் காரணமாக. உன் காரணமாகனா because of. அடுத்து உன்னால், you. ஓகே, because of you. உன்னால் நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா I am angry because of you. ஓகே, உன்னால் நான் கோபமாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? உன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ உன் காரணமாக. இல்ல உன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ நடக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுமா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஐ, நான் சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? ஆம். ஓகே, இருக்கிறேன். இது என்னது? தன்னுடைய நிலையை சொல்ற, எப்படி நான் எந்த மனநிலையில இருக்கேன் அப்படின்னு. அப்போ பி வெர்ப் யூஸ் பண்றேன், ஐ ஆம். அடுத்து ரொம்ப சந்தோஷமாக, வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். யாரால? உன்னால். அப்ப அந்த உன்னால் அதுக்கு பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, அப்ப உன்னால், உன் காரணமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா I am very happy because of you. Okay, next பாருங்க, என்னால் அங்கு வர முடியாது. நடக்கிறத சொல்றேன், என்னால அங்கு வர முடியாது. ஏனென்றால், ஏன் வர முடியாது? நான் பிஸியாக இருக்கிறேன். அதுக்கான ரீசன், நான் பிஸியா இருக்கேன். ஓகே, அப்ப அந்த ஏனென்றால் ரெண்டு இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் என்ன? பிகாஸ். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நடக்கிறத சொல்லுமா? என்னால் அங்கு வர முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், என்னால். ஓகே, அங்கு வர முடியாது. ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா கேன், முடியாது அப்படின்னா காண்ட். ஐ காண்ட், என்னால் முடியாது. ஓகே,
எதுக்கு வரதுக்கு. அப்ப வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கம். இங்க verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா மாடல் verbs வந்தாலே verb என்ன V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ I can't come அப்படின்னா என்னால் வர முடியாது. எங்க அங்கு, அங்குன்னா there. ஓகே, I can't come there அப்படின்னா என்னால் அங்கு வர முடியாது. ஏனென்றால், ஏனா because நான் வந்து பிஸியா இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம், நான் I. அடுத்து தன்னுடைய நிலை தான் வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப இங்க என்ன be verb யூஸ் பண்ணுவோம். I am busy. ஓகே, I am busy னா நான் பிஸியா இருக்கிறேன். இப்ப என்னால் அங்கு வர முடியாது ஏனென்றால் நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னா I can't come there because I am busy. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். ஓகே, நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல நடந்தது. அடுத்து அதுக்கான ரீசன் என்ன, நான் சோர்வாக இருக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ரெண்டு இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் என்ன, ஏனென்றால் பிகாஸ். ஓகே, இது எப்படி எழுதலாம், நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல. ஃபர்ஸ்ட் நடந்தது எழுதுவோமா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க ஃபுட்பால் விளையாட விரும்பல. ஒரு செயல் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அங்க want to போடணும். விரும்பல அப்படின்னா don't want to. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்லணும். ஒன்னு செய்ய விரும்புற, இல்ல விரும்பல, இல்ல பிடிக்கும், பிடிக்காது, தெரியும், தெரியாது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம பேசுவோம். நெகட்டிவா பேசும்போது don't இல்லனா doesn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க, நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல அப்படின்னு சொல்றேன். அப்ப விரும்பல அப்படின்னா don't want to இல்லனா doesn't want to வரும். இங்க சப்ஜெக்ட் I வந்திருக்கு. அப்ப இங்க என்ன don't want to. want போடக்கூடாது. want வந்து ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா want போடுவோம். ஓகே, நீங்க வந்து விரும்பல, ஒன்ன செய்ய விரும்பல, இல்ல விரும்புற அப்படின்னு சொல்லுவீங்களா. விரும்புறேன்னா want to, விரும்பல அப்படின்னா don't want to இல்லனா doesn't. ஓகே, இது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். அப்போ I don't want to அப்படின்னா நான் விரும்பல. எதுக்கு, விளையாட, play. அடுத்து என்ன விளையாட, ஃபுட்பால். ஓகே, அப்போ நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல அப்படின்னா I don't want to play football. ஓகே, அடுத்து பாருங்க, ஏனென்றால் நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல. ஏனா because நான் சோர்வாக இருக்கிறேன். அப்போ அதுக்கான ரீசன் என்னன்னா சோர்வாக இருக்கிறேன். சோர்வாக இருக்கிறேன்னா தன்னுடைய நிலையை நம்ம சொல்றோம், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், be verb. இப்போ நான் சோர்வாக இருக்கிறேன்னா I am tired. ஓகே, அப்போ நான் ஃபுட்பால் விளையாட விரும்பல ஏன்னா நான் சோர்வாக இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம், I don't want to play football because I am tired. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா அதுக்கான ரீசன் என்ன, நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, உன்னால் அவர்கள் தாமதமாகிறார்கள். உன்னால அவர்கள் வந்து என்னது, லேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, உன்னால், உன் காரணமாக அவர்கள் தாமதமாகிறார்கள் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.